இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் நிலைப்பாருது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் நிலைப்பாருது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தியானத்திற்கு என்று கொடுக்கின்ற இந்த நாளுக்குரிய வசனமானது சங்கீதம் 19:8 வசனத்தினுடைய மேல் பகுதி. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவையுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, எங்கே கர்த்தருடைய நியாயங்கள் அது எப்படிப்பட்டவைகள்னா செம்மையானவைகள். செய்கிற காரியம் என்னன்னா இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல நீதியாய் நடக்கிறவர்களும் உண்டு, அநியாயமாய் நடக்கிறவர்களும் உண்டு. நீதிமான்கள் உண்டு, துன்மார்க்கரும் உண்டு, நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இப்படி இந்த நல்லவர்களுக்கெல்லாம் எல்லாத்துலயும் நியாயத்துல நடக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் நியாயம் துன்மார்க்கருக்கும் நியாயக்கேட்டினுடைய பிள்ளைகளுக்கும் பிரியமல்ல. நியாயங்களை கை கொண்டு நடக்கிறதும் நியாயாதிபதிகளை பார்க்கறதுல செம்மையானவைகளை செய்கிறவர்களை பார்த்தா அவர்களுக்கு பிடிக்காது. இங்கே நியாயத்தை, கர்த்தருடைய நியாயத்தை விரும்புகிற மனுஷர்கள், அது செம்மையானதா இருக்கிறது மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய நியாயத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்குதா. வசனத்தை படிக்கும் போது வெறும் கண்கள் மாத்திரம் பிரியமல்ல வசனத்தை பார்க்கறதுல, உண்மையாகவே நீதியிலும் நியாயத்திலும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை படிக்கும் பொழுது அந்த நீதி நியாயங்கள் அவங்க இதயத்திற்குள் போன உடனே அது என்ன செய்தனா அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குதான். அதனால தான் சத்திய வசனத்தை தெரிந்தவர்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனத்துல மகிழ்வார்கள். சத்திய வசனத்தோடு கூட உறவு கொள்ளாதவர்கள் எல்லாத்துலயும் தன் இதயத்தை உடைச்சுக்குவாங்க. அப்படி நம்ம இராதபடி நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற கர்த்தருடைய நியாயங்களை கை கொண்டு நடப்போம். நம்முடைய இருதயங்கள் பூரிக்கும். நம்முடைய வாழ்நாளெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, கோடி நன்றிகள் அப்பா. என் தேவன் நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயக்கேடு இல்லாத சுத்த கண்ணன். என் தகப்பன், நீங்க எப்படி நீதி நியாயங்களை கை கொண்டு நீதியாய் இருக்கிறீரோ அது போல உன் பிள்ளைங்களும் நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கிற மக்களாய் அதன் வழியாய் தன் இதயத்தை துக்கத்திற்கும் கலக்கத்திற்கும் மனசோர்வுகளுக்கும் வேதனைகளுக்கும் விலக்கி ரட்சிக்கிற உமது நியாயங்களாகிய உமது வசனம் உடைய ஜனங்களை சந்தோஷிப்பிக்கட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. God bless you, church. Have a blessed day. Amen.